நாகைக்கு சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கே ரோட் ஷோ நடத்தி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சாலையில் இருபுறமும் கூடி திமுகவினரும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லெனின் வழங்க கேட்கலாம். லெனின், வணக்கம். தற்போது முதல்வர் ரோட் ஷோ செல்வதை பார்க்கிறோம். தொடர்ந்து என்னென்ன நிகழ்ச்சிகளில் இன்று முதல்வர் கலந்து கொள்ள இருக்கிறார்? அது பற்றிய விவரங்கள் என்ன? அகிலா, நாகப்பட்டினம் திமுக மாவட்ட செயலாளர் என் கௌதமன் இல்ல திருமண விழா, அரசு சார்பில் வழங்கப்படும் நலத்திட்ட வழங்கும் நிகழ்வு, நாகை மாவட்டத்தில் தொடங்க பெறும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா மற்றும் பல்வேறு துறைகளில் கட்டி முடிக்கப்பட்ட கட்டிட திறப்பு விழா என பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்று நாகை மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ளார்கள். நேற்று இரவு நாகை மாவட்டத்திற்கு வருகை தந்தவர் அரசு விருந்தினர் மாளிகையில் தங்கி ஓய்வு எடுத்தார். தற்போது நிகழ்வுகளில் பங்கெடுப்பதற்காக அரசு விருந்தினர் மாளிகையில் இருந்து புறப்பட்டு தற்போது ரோடு ஷோ நடைபெற்று வருகிறது. தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் ரோடு ஷோ நடைபெற்று வருகிறது. பப்ளிக் ஆபீஸ் ஓரத்தில் நடைபெறும் ரோடு ஷோவில் பொதுமக்கள், திமுக தொண்டர்கள் என வரிசையாக நின்று முதல்வரை பார்த்து உற்சாகமாக கையசைத்து வருகின்றனர். மேலும் நடந்து வரும் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பொதுமக்களிடம் கைக்குலுக்கியும் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறார்கள். சிறுவர்கள், மாணவர்கள் என அனைவரும் முதல்வருடன் செல்ஃபி எடுத்தும் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். தற்போது முதல் நிகழ்ச்சியாக மாவட்ட செயலாளர் என் கௌதமன் இல்ல திருமண விழாவில் பங்கெடுத்துவிட்டு அதற்கு பிறகு போக்குவரத்து துறை சார்பில் நடைபெறும் புதிய விடியல் பயணத்திற்கான திட்டத்திற்கான புதிய பேருந்துகளை இயக்கும் தொடக்க விழாவும் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து மக்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து தளபதி அறிவாலயம் கட்டிட திறப்பு என பல்வேறு நிகழ்ச்சிகளில் இன்று நாகை மாவட்டத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கிறார். அகிலா, விவரங்களுக்கு நன்றி லெனின்.